தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன், வாசிப்பது எம். சிக்கா ரவி. முதலில் தலைப்புச் செய்திகள். மாவை சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியை இன்று. சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது என்கிறார் ஜனாதிபதி. இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு. இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் பாலியல் நோய்கள், வைத்திய நிபுணர் எச்சரிக்கை. உக்ரைனின் முக்கிய நகரத்தை இலக்கு வைத்த ரஷ்ய ஏவுகணைகள். உள்நாட்டு செய்திகள். சொகுசு வாகனங்களை துறைமுகத்திலிருந்து சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் பொல்பித்திகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். වර්ගාඩ 30500යි මේ වගේ පස්ගුණයක් පාලු නැද්ද දෙන්නෙකුට ඉන්න. கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்புக்காக 7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நாட்டில் யுத்தமோ பாரிய அச்சுறுத்தலோ இல்லாத நிலையில் அவ்வாறான பாதுகாப்பு தேவையில்லை. அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திருத்தப்பட்டதே தவிர அதில் எந்த பழிவாங்கல் நோக்கமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீதியில் உள்ள விசாலமான இல்லத்தில் 2 பேரே வசித்து வருகின்றனர். எனவே தான் அவர்களுக்கு பொருத்தமான வீடொன்றை தருகின்றேன். அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கூறுகிறேன். எனது ஓய்வின் பின்னர் எனக்கு பாதுகாப்போ பெரிய இல்லமோ தேவையில்லை என நான் எழுத்து மூலம் அறிவிப்பதற்கு எதிர்பார்க்கிறேன். அத்துடன் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிய சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் விடுத்து பலர் பயன்படுத்தியிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் ஆவார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் லொஹான் ரத்தவத்த போன்றவர்களின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன. தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இன்னும் சில நாட்களில் மேலும் ஓரிருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படக்கூடும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. வாகன හම්බ වෙනවා. තව හම්බ වෙනවා ඉස්සරහට. මොනවද வாகன හම්බ වෙන්නේ? வாகන ගේන්න තහනම් කරලා තියදී වරායෙන් පන්නලා. ආරඑම් එකේ රෙජිස්ටර් කරලා නැහැ. අංක තහඩුවක් නැහැ. ආණ්ඩුවට බදු ගෙවලා නැහැ. මේ ඔක්කොම නීතිය. වරායෙන් එහෙම පන්නලා වාහන ගේන්න බෑ. නීතිය කඩලා. රෙජිස්ටර් කරන්න නැතුව පාරේ දුවන්න බෑ. නීතිය කඩලා. බදු ගෙවන්න නැතුව වාහන ගේන්න බෑ. නීතිය කඩලා. අංක තහඩුවක් නැතුව හරි අංක තහඩුවක් නැතුව පාරේ දුවන්න බෑ. නීතිය කඩලා. කවුද? කුරුණෑගල ඇමති. මේ රට මහනුවර ඇමති. තව ඉන්න කඩුවෙල മന്ത്രി අවුවේ. இந்திய ராஜதந்திர நகர்வுகளில் இம்முறையும் இலங்கைக்கு பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நேற்று அந்நாட்டு பாராளுமன்றில் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் இந்த விடயத்தை முன்மொழிந்துள்ளார். இதன்படி இலங்கைக்கான உதவியில் எந்த மாற்றமும் இல்லை என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய வரவு செலவு திட்டத்தில் முந்தையதைப் போலவே 300 கோடி இந்திய ரூபாய் இலங்கையுடனான பொருளாதார நட்புறவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது 2019ஆம் ஆண்டில் இலங்கை மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டமையை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் தற்போது இலங்கை நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதாகவும் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தமது நாடு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த சிரேஷ்ட தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தமது 82வது வயதில் கடந்த புதன்கிழமை இரவு காலமானார். தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் காலமானார்.
இந்த நிலையில் மாவட்டபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூத உடலுக்கு நேற்றைய தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே இன்று காலை மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் இறுதி கிரியைகள் இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பெரும் திரளான பொதுமக்கள் என பலர் அன்னாருக்கு தமது இறுதி அஞ்சலிகளை செலுத்தினர். அதன் பின்னர் இடம்பெற்ற இரங்கல் உரையை தொடர்ந்து தச்சங்காடு இந்து மயானத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 1989 ஆண்டு ஜூலை மாதம் தேசிய பட்டியலூடாக மாவை சேனாதிராஜா முதன்முறையாக பாராளுமன்றக்கு தெரிவானார். பின்னர் 2000 ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றத்துக்கு சென்றார். அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 2004, 2010 மற்றும் 2015 ஆண்டுகளில் அவர் பாராளுமன்றக்கு தெரிவானார். அதே நேரம் 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் மாவை சேனாதிராஜா தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து விதிகளை மீறிய 31,905 வாகன சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 607 போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீசாரினால் கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது மது அருந்தி வாகனம் செலுத்திய குற்றத்தின் கீழ் 3876 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றத்தில் 190 சாரதிகள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை 77வது சுதந்திர தின விழா மற்றும் ஒத்திகை நடவடிக்கைகளின் போது பாதுகாப்பு பணிகளுக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் 1650 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்படாத வகையில் ஒத்திகை மற்றும் நிகழ்வை எளிதாக்கும் வகையில் சிறப்பு போக்குவரத்து திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் இளைஞர்களிடையே HIV மற்றும் பாலியல் நோய்கள் அதிகரித்து வருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சங்கத்தின் வைத்திய நிபுணர் விந்தியா குமாரபெலி சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு விஜயராமவில் உள்ள இலங்கை மருத்துவ சங்க கேட்போர் கூடத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் HIVயை பொறுத்தவரை இளைஞர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்கு ஒரு பிரதான காரணமாகும். பல இளைஞர்கள் இந்த சமூக ஊடகங்கள் மூலம் கூட்டாளர்களை கண்டுபிடிக்கின்றனர். எல்லோரும் சமூக ஊடகங்களை பற்றி நினைப்பதில்லை. ஆனால் இளைஞர்கள் பல்வேறு உறவுகளை உருவாக்க சில டேட்டிங் செயலிகளை பயன்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிலர் மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை நாடியுள்ளனர். இது போன்ற காரணங்களால் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் HIV போன்ற வைரஸ்கள் மற்றும் பாதுகாப்பற்ற கர்ப்பங்கள் ஏற்படுகின்றன என அவர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. ரத்தினபுரி மற்றும் காலி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் சீரான வானிலை நிலவக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வெளிநாட்டு செய்திகள். தீவிரமடைந்து வரும் உக்ரைன் ரஷ்ய போரில் இருதரப்புக்கும் இடையே தற்போது தாக்குதல் நகர்வுகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றன. இதன்படி இன்று உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இடிந்து விழுந்த கட்டிடத்திலிருந்து சுமார் 22 பேர் மீட்கப்பட்டதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதலானது உக்ரைனின் பொல்டாவா நகரத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் உக்ரைன் ராணுவமும் பதிலுக்கு ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இதன்போது ரஷ்யா வான் பாதுகாப்பு படையினர் 9 ட்ரோன்களை இடைமறித்து தாக்கி அழித்ததாக சர்வதேச ஊடகங்கள் ரஷ்ய ராணுவத்தை மேற்கோள் காட்டி தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூடான் சந்தையில் நடந்த பயங்கரமான தாக்குதலில் டசன் கணக்கானோர் கொல்லப்பட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூடானின் ஓம்டுர்மன் நகரில் உள்ள ஒரு பரபரப்பான சந்தையில் நடந்த கோரமான தாக்குதலில் குறைந்தது 54 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 158க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் ராபிட் சப்போர்ட் போர்சஸ் நடத்திய இந்த தாக்குதல் நாட்டில் நடந்து வரும் கொடூரமான உள்நாட்டு போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சூடானின் அரசாங்க செய்தி தொடர்பாளர் மற்றும் கலாச்சார அமைச்சர் காலித் அல் அலைசிர் இந்த வன்முறையை கடுமையாக கண்டித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலை மிக பெரும் குற்றவியல் செயல் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என அவர் சாடியுள்ளார். சந்தை தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிச் செல்லப்பட்ட அல்னவ் வைத்தியசாலைக்கு அருகில் ஒரு மோட்டார் குண்டு வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதனிடையே குறித்த வைத்தியசாலையில் மருத்துவ பணியாளர்கள், குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வைத்தியசாலைக்கு வெளியே சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதையும் சிலர் வைத்தியசாலையின் தரையிலேயே சிகிச்சை பெறுவதையும் காட்டுகின்றன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.